இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சார்லி சோப்ரா அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் சோலாங் வேலி அப்படின்ற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சீரீஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 எபிசோட் இருக்கும். அந்த 6 எபிசோடுமே உங்களுக்கு வேற லெவல் என்கேஜிங்கா தான் கொண்டு போயிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த சீரீஸோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சைட்லயே பாத்தீங்கன்னா மணாலிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பனிப்பொழிவு உள்ள ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இறந்து போன ஒரு பொண்ணான லேடி ரோஸ் அப்படின்றவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக ராய் அப்படின்ற ஒரு மந்திரவாதி மாதிரி இருப்பாரு. அவரை வர வச்சு நிறைய வினோதமான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த ஃபேமிலியில இருக்க எல்லா மெம்பரையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற வாலிப பசங்களுக்கு இது விளையாட்டா தெரிஞ்சாலும் அங்க இருக்க வயசானவங்க எல்லாருமே அமைதியா இருங்க, ராய் சார கவனிங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரும் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த வினோதமான சத்தங்கள் எல்லாத்தையும் எழுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து எதிரில் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட குணங்கள் மொத்தமா மாற ஆரம்பிக்குது. நான் தான் அந்த ரோஸ் அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. என்னோட கண்ணுக்கு சாவு தெரியுது, ரத்தம் நிறைய ரத்தம் இருக்கு, இங்க ஒருத்தவங்க சாக போறாங்க அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அந்த ராயோ யார் சாக போறா அது எனக்கு காட்டி ஆகணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுல இருக்க ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா கீழே விழுந்து உடையுது. ஆனா அந்த போட்டோல இருக்க நபரோட பேர் பாத்தீங்கன்னா ராவத் அப்படின்றது. இதை பார்த்துதான் அங்க இருக்க சாமியா இருக்கு, இவர் தான் இறந்து போப்பாரு அப்படின்ற விஷயம் தெரியுது. இதனால அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அந்த ராவத் இருக்கா இல்லையா, அவரோட தம்பி ஃபேமிலி அண்ட் சொந்தக்காரங்க அப்படின்னு மாதிரி எல்லாரும் இங்க மொத்தமா உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவர் இறந்து போப்பாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் இவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே வெளியே போய் மணாலியில இருக்க அவரோட வீட்டுக்கு போன்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, கனெக்ட் ஆகுறதா தெரியல. இந்த பனிப்பொழிவுல எதுவுமே ஒர்க் ஆகல, என்ன பண்ணதுன்னே தெரியலையே அப்படின்னு மாதிரி நினைக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் பயப்பட வேணாம், அவர் சொன்னது ஃபேக்கா தான் இருக்குன்னு ஒரு பாட்டி சொல்ல செம்ம கடுப்பாயிட்டாரு அங்க இருக்க சாமியார். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ரோஸ் மூலமா சொல்லப்படுறதுதான், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, உடனடியா அவர் செக் பண்ணி பார்க்கறது தான் நல்லதுன்னு சொல்ல அங்க இருக்கிற கர்னல் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மணாலிக்கே கிளம்புறாரு. அங்க எந்த வண்டியுமே இல்லாததால நடந்து போனா ஒரு 4 இல்ல ஒரு 5 மணி நேரம் கூட ஆகும். இந்த சமயத்துல நீங்க போறது நல்லது இல்ல அப்படின்னு மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணாலும் ஆனா இவருக்கு ராவத் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால இவங்க சொல்றது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அந்த பனிப்பொழிவுல நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ராவத்தோட பங்களாக்கு போக அந்த வீட்டு வேலைக்காரர் பாத்தீங்கன்னா வெளியவே நின்னுகிட்டே இருக்காரு. என்னாச்சுன்னு விசாரிக்க, ஐயா ஒரு 15 நிமிஷமா நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்க, திறக்கிற மாதிரியே தெரியல சார், என்னாச்சுன்னு புரியலன்னு சொல்ல இவருக்கு பயம். உடனே கதவை உடைச்சு உள்ள போகணும்னு ட்ரை பண்றாரு, முடியல. போலீஸ்க்கு போன் பண்ணி வர வைக்க போலீஸ் வந்த முதல் வேலையா கர்னலை விசாரிக்கிறாங்க. அங்க இருந்து இவ்வளவு பனிப்பொழிவுல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த சமயத்துலதான் உள்ள கதவை உடைச்சிட்டு போய் பாக்குறாங்க. பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாமியார் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ரத்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அவர் இறந்து போய் கிடக்குறாரு. பார்த்த எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஆனா அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினான சார்லி சோப்ரா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ஷூவை ஒளிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு மாதிரி அதை வெறித்தனமா தேடிக்கிட்டே இருப்பாரு மாப்பிள்ளை. இவங்க உள்ள போடுறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு அத்துப்படி, நான் ஒரு டிடெக்டிவ் ஆயிருக்க வேண்டியவ அப்படின்னு மாதிரி வேற லெவல்ல மோப்பம் எல்லாத்தையும் பிடிச்சி அதை கண்டுபிடிச்சு கொடுக்க அங்க இருக்கிற எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கால் ஒண்ணு ரிசீவ் ஆகுது. இவங்களோட ஃபியான்சி அதாவது கட்டிக்க போறவனா இருந்த ஜிம்மியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் கொலை கேஸ்ல அப்படின்ற விஷயம். வேகமா போய் பார்க்க அந்த ராவத் இறந்து போனார் இல்லையா, அந்த கேஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஜிம்மியை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஜிம்மி வேற யாரும் கிடையாது, ராவத்தோட தம்பி பையனா இருக்கிறவர் தான் சார்லி சோப்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்திருக்கும். அங்க போனோன்னு எல்லாருக்கும் நல்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போலீஸ் ஆபீசரை போய் பாக்குறாங்க. எதுக்காக ஜிம்மி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க அவர் ஒரு 2 குழுவா சொல்றாரு. நாங்க போனதும் அங்க ஒரு ஹனி பாட்டில் இருந்தது, ஆனா அந்த ஹனி பாட்டில் கூடவே ஜிம்மி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கான், அந்த ரூமோட சாவி இருந்தது. அண்ட் ஜிம்மியை விரட்டி பிடிக்கலான்னு நாங்க போனோம். ஜிம்மி எங்களுக்கு பயந்துகிட்டு ஒரு கார்காரங்கிட்ட நான் டபுளா பணம் தரேன், இங்க இருந்து என்ன சண்டிகர் கொண்டு போக முடியுமான்னு கேட்டிருக்கான். அங்க கையும் குளவுமா பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆனா அங்க இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே இவனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு, அதனாலதான் இவனை பிடிச்சி உள்ள போட்டோன்னு சொல்ல இவங்களால நம்பவே முடியல. கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான், நான் ஜிம்மியை ஒரு வாட்டி பார்க்க முடியுமான்னு அவரை போய் சந்திக்க, நான் இதை பண்ணல சோப்ரா, அன்னைக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நான் இங்க வந்தது உன்னோட பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்ல இவங்க எதுக்குன்னு கேட்கறாங்க. அவரோட ஆர்கானிக் ஃபேமுக்கு ஒரு லேண்ட் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்த இல்லையா, அதை சர்ப்ரைஸா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் என்னோட மாமா கிட்ட போய் பணம் கேட்கணும்னு போகணும்னு சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ரிவீல் ஆகுது. இவர் பாத்தீங்கன்னா வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒரு ரூம் எடுத்து தங்கி இவரோட மாமாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போயிருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தான். இவரோட மாமாவை சந்திச்சுட்டு நலன் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு 20 லட்சம் தேவைப்படுது, எனக்கு கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டார். வீட்டுல இருக்க எல்லாருமே என் பணத்து மேல ஆசைப்படுறாங்க, நீ
மட்டும்தான் ஆசைப்படலன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி கேப்பன்னு எதிர்பார்க்கல. இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி முறைக்க அமுச்சு விட்டுருப்பாரு. ஆனா அந்த சமயத்துலதான் ஜிம்மி சாவியை வீட்லயே விட்டு வந்திருப்பான். இதனால கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டர்ன் போய் என் சாவி உள்ள இருக்கு, அதை எடுத்துக்கு வா அப்படின்னு மாதிரி கதவை வேகமா தட்டிக்கிட்டே இருந்திருக்கும். அவர் உள்ள இருந்தாரு, ஆனா கதவே திறக்கல. அண்ட் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இப்படி ஆனதால இங்க இருந்து போகணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. என்கிட்ட வேற ஏதாவது மறைக்கிறான்னு கேட்க அவர் எதுவும் இல்லைன்ற. அண்ட் போலீஸ்காரங்களும் நீங்க இங்க இருந்து போலான்னு சொல்ல வெளியே வந்து பார்த்தா மொத்த பிரஸ்காரங்களும் சார்லியா சூத்து போட்டுட்டுறாங்க. இதுல கொலையாளி அப்படின்னு மாதிரி உங்களோட ஃபியான்சியை தான் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி மாறி மாறி மைக்க நீட்டிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் சீதாராம் அப்படின்னு ஒரு நபர் இவங்களை காப்பாத்துறாரு. அண்ட் இவங்களை தனியா கூட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அப்பதான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நீங்க தான் நடந்தது, கண்டிப்பா ஜிம்மி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்றாங்க. அண்ட் இவர் யாருன்னு தெரியாததால அப்படியே எழுந்து போயிடுறாங்க. கட் பண்ணா ராவத்தோட ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும், எப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல ஜிம்மி எப்படி நம்ம பெயில கொண்டு வர போறோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க சில பசங்க பாத்தீங்கன்னா பணத்துக்காக தானே இவ்வளவு நடந்தது, ஜிம்மி உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் சொல்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பண தேவைதான் இருக்கு, அவர் இறந்து போனதால எல்லாருக்கும் சரியான பங்கு தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி அடிச்சுன்னு மாயிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. பணம் எல்லாருக்கும் தேவையா இருக்கு, ஆனா ஜிம்மியை மட்டும் சஸ்பெக்டா வச்சு உள்ள போட்டுட்டாங்களே அப்படின்னு மாதிரி யோசிக்க. அண்ட் இவங்களை பாத்தீங்கன்னா அங்க நிறைய ரூம் இல்லாததால ராவத்துக்கு சொந்தமா இருக்க இப்போ வாடகைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் விட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு தங்க வைக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க இவங்க கிட்ட நல்ல முறையா தான் பேசுவாங்க. இதனால அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் ஃபேமிலி மொத்தமும் ஒண்ணு கூடுது. ஜிம்மி பெயில்ல இருந்து வர்றதுல இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி ராவத் எழுதி வச்சுட்டு பண்ண உயில படிக்கலாம் அப்படின்னு மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சரிசமமா தான் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கர்னல் இருக்கா இல்லையா, அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்திருப்பாரு, ஆனா விற்க மட்டும் அனுமதி இல்லை. அண்ட் வீட்டுல வேலை செய்யறவர் கூட மாசம் 60,000 கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி பக்காவா பிரிச்சு எழுதியிருப்பாரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லேடி உள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த சொத்து உங்க யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா இவங்க இறந்து போனார் இல்லையா ராவத், அவரோட காதலியா இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். ஆனா மிச்சம் எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் நடக்க போறதா இருந்தது, அதுக்குள்ள அவரை கொண்டுட்டீங்களே, எனக்கு பர்த்டே பார்ட்டி அப்பயே தெரியும் உங்க மேல ஒரு சின்னதா ஒரு டவுட் இருந்தது, பணத்துக்காக தானே இதை பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வேற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, சொத்து எப்படி வரப்போகுது அப்படின்னு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்குதான் அந்த ட்விஸ்ட். ராவத்தோட குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்றதுதான். இதனால கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருப்பாங்க. ஒரு 4 வாரத்துக்கு இவங்க சொத்துக்களை பிரிச்சுக்கவே கூடாது அப்படின்றதுனால. எதனால அப்படின்னா 4 வாரத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுப்பாங்க. அப்படி கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணலன்னா கூட எல்லா சொத்துக்களுமே இவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை கேட்ட அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இப்படி ஆயிருச்சு, அவன் எப்படி இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க ஒரு நபர் இருக்கிற. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோயினும் கேரக்ட் பயல எவ்வளவு பெரிய வேலையடா பாத்துருக்கேன்னு ஷாக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த ராவட்டுக்கு பர்த்டே அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. குடும்பம் மொத்தமா அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரோட தம்பி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு போட்டோவை கிஃப்ட் பண்றாரு. அதை பார்த்ததோ இவருக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அண்ட் சின்ன வயசுல நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாரு, அது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அந்த கல்யாணம் எனமே உங்களுக்கு தோணலையா அப்படின்னு மாதிரி ஃபேமிலியில இருக்கிறவங்களா கேக்குறாங்க. அந்த சமயத்துலதான் அந்த வேலைக்கார லேடி போன் பண்றாங்க. இவரும் ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்க, நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொலாவே பேச அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இவதான் என்னோட ஃபியான்சி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு மாதிரி வீடியோ கால்ல காமிக்கிறாரு. ஆனா அவங்களும் ஸ்காட்லாண்ட்ல இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு ஃபார்மலான கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி, அதாவது ஃபாரின் லேடி இருக்காங்க இல்லையா, வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியான்னு கேக்குறாங்க. இவர் தனியா எழுந்து போக அங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இந்த வயசுல இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. போன்ல பேசினவ ரொம்ப கிளவரா இருக்கா, கண்டிப்பா இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் போட்டிருப்பா, இதை நம்ம எப்படியாவது தடுத்தாக்கணும் அப்படின்னு மாதிரி குடும்பம் மொத்தமும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாங்க. ஆனா ராவத் உறுதியா நின்னுட்டாரு அப்படின்னு மாதிரி வீட்டுல வேலை செய்யறாரு அனீஃப், அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணுவார் இந்த விஷயங்களை. இவங்களை நோட் பண்றாங்க. அதை அப்படியே கட் பண்ணா சீதாராம் அப்படின்னு ஒரு நபரை காமிச்சாங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு போயிருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரா தான் இருப்பாரு. இவங்க கிட்ட பேசின எல்லாத்தையும் நியூஸ்ல போட அவரை நேருக்கு நேர் பாக்குறாங்க. இவ்வளவு கேடியடா நீ அப்படின்னு மாதிரி போனை தூக்கி உடச்சு போட்டு போக அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தங்கிட்டு இருக்க ரெசார்ட்டை மேனேஜ் பண்ற லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராவத் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவர்லாம் இல்ல, அவர் எவ்வளவு மோசமானவர் தெரியுமா, ஒரு நாள் வாடகை தரல அப்படின்னா கூட கேவலமான முறையில பேசி வசூல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் பண்ண 2 விஷயங்கள் அப்படின்னு மாதிரி ஒரு மெயினான விஷயங்களை சொல்றாங்க. ஒரு லேடி உடம்பு முடியாம இருப்பாங்க, அவங்களோட பையன் பாத்தீங்கன்னா ராவத்தோட வீட்டுல திருடிட்டு இருக்கும். இதனால அவங்க எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விட முடியுமான்னு கேட்க
ஆனா இவர் நான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காததே பெரிய மன்னிப்பு தான், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட அங்க பகைய சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா அப்படியே காட்பானா அந்த சாமியார் ராய் இருக்கா இல்லையா, அவர்கிட்டயும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தை மோதல்கள்லாம் இருந்திருக்கும். சோ எல்லார்கிட்டயும் அவர் சுத்தி சுத்தி பிரச்சனை தான் பண்ணியிருக்காரு. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா அடங்கி இருக்கு அப்படின்னு மாதிரி யோசிக்க அந்த சமயத்துல இவங்க தங்கிட்டு இருக்க அதே ரெசார்ட்ல அந்த ரிப்போர்ட்டரான சீதாராமும் தங்கி இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. காட்பானா ஒரு 2 சம்பவங்கள் சொன்னாங்க இல்லையா, அதுல வயசான பாட்டி இருப்பாங்களே அவங்கள பாக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் போறாங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் போது தான் என்கிட்ட ஒரு க்ளூ இருக்கு, அது உனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கொடுக்குறாங்க. அவங்க லண்டன்ல இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஸ்டிக்கர்ல லக்னோ டு டெல்லி அப்படின்னு மாதிரிலாம் இருக்கு. யாரை ஏமாத்த பாக்குறாங்க, இதுக்கும் ராவத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, இது யாருக்கும் தெரியல. அண்ட் வந்தவங்களோ துபாயில இருந்து வந்தேன் அப்படின்னு மாதிரிலாம் ஊட்டிட்டு லக்னோ பாச நல்லா பேசினாங்க, நம்புற மாதிரியா இருக்கு. அண்ட் லக்னோல ராவத் ஒரு 4 வருஷமா வேலை செஞ்சாரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர் யாரா இருக்கும், ராவத் இன்னும் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இப்போ எல்லாருக்கும் தான் அவரை கொல்லணும் அப்படின்னு மோட்டிவேஷன் இருக்கு. ஆனா ஜிம்மியை மட்டும் புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு மாதிரி போய் விசாரிக்க அவர் ஒரு ஃபைலை தூக்கி போட்டு எல்லாரையும் விசாரிச்சிட்டோம், எல்லாரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த தேன் பாட்டில் ஜிம்மியோட கைரேகை தானே இருந்ததுன்னு சொல்ல இவங்க கடுப்பாயிட்டுறாங்க. அவர் கொண்டு போனது அவரது இல்லாம எந்த இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க விசாரிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கிராஸ் செக் பண்ணீங்களா அப்படின்னு நம்மலாம் கேட்க இவர் கண்டுக்க தயாரா இல்ல. நான் யாரை விட்டாலும் விடுவேன், ஆனா ஜிம்மியை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி பேசிட்டு போக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ராவத்தோட வீட்டு வேலைக்காரர் பாத்தீங்கன்னா ஓடி வந்து என் ஐயாவோட ஷூவை காணோம், அது எங்க போச்சுன்னே தெரியலன்னு சொல்ல இந்த விஷயத்த சார்லி கவனிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இன்ஸ்பெக்டரும் இருந்த கடுப்பு மொத்தத்தையும் அவர் மேல காமிச்சு அதனால நான் திருட்டிட்டுனா ஒழுங்கா இங்க இருந்து போய் தொலைன்னு அனுப்பிவிடு. ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அப்பதான் சீதாராம் பாத்தீங்கன்னா அந்த ராய் சாமியார் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குறாங்க. ஆனா அவரும் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதை போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஒரு முகம் தெரியாத நபர் இவங்களோட பேக்கை புடிச்சுக்கிட்டு ஓட இவங்க பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசி வரையிலும் இவங்களால பிடிக்கவே முடியல. இதனால நீ நாசமா தாண்டா போவ அப்படின்னு மாதிரி சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி சீதாராம் போய் பாக்குறாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பிடிக்கணும் அப்படின்ற பிரஷர்ல இருப்பாரு. இவங்க போய் எனக்கு உன்னால உதவ முடியும், ஆனா எதுக்கு நீ ஒரு 3 விஷயங்கள் எனக்கு பண்ணி ஆகணும். முதல் விஷயம் நீ பண்ண எல்லாத்துக்கும் சாரி, அண்ட் 2வது ராவத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், 3வது அந்த சாமியார் பேசின ஆடியோ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தந்தேன்னு வையா, உனக்கு இதுல உதவ நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல இவரு பயங்கரமா யோசிக்கிறாரு. சரி பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுக்க இவங்க அந்த சாமியாரோட ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணி கர்னலை சந்திக்கணும் அப்படின்னு மாதிரி போக கர்னல் ராவத் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எனக்காக எவ்வளவு பண்ணான் அப்படின்னு மாதிரி உருக்கமா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அந்த வெள்ளைக்காரி இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க பனிசாருக்கு விளையாடணும் அப்படின்னு மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ற பொருளை காணும். இதனால அங்க இருக்க கர்னல் கிட்ட கேட்க அவரும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு நபர் ஓடி வந்து உங்களோட பொருள் தானே இது, இதை கிளீன் பண்ண எடுத்துட்டு போன அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு போக அவங்களும் அந்த பனிசாருக்கு விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இது சரி ஹீரோயினும் கர்னலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமா ஒரு சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்க்க அந்த பனிசாருக்கு விளையாட போன அந்த ஃபாரினர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா பொத்துன்னு விழுந்து அவங்களோட தலையில ரத்தம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓடி போய் செக் பண்ணி பாக்குறாங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. இதனால 2 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. அந்த சறுக்கு விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பொருளை ஓடி போய் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா யாரோ பிளான் பண்ணி கலட்டி விட்ட மாதிரிலாம் இருக்கும். பயங்கர ஷாக்கு. சோ பிளான் பண்ணி யாரோ ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வேற என்னென்னமோலாம் இருக்கு அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணு.